உலகால் இந்த போர் முடிவுக்கு யுக்ரைன் போரின் 4 ஆண்டுகளாக தொடர்கின்ற உக்ரைன் ரஷ்ய போரின் முடிவுக்கான ஒரு சந்திப்பாக எதிர்பார்க்கப்பட்டது. பல முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்டாலும் அவற்றிற்கு மாறாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிச்சயமாக ஒரு தோல்வி நிலையில் இந்த சந்திப்பை சந்தித்திருக்கின்றார் என்கின்ற ஒரு அபிப்பிராயத்தை உலகளாவில் ஏற்படுத்தியதாக இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. பல தடைகளை விதித்திருக்கின்றது அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள் ரஷ்யா மீது. ஏனென்றால் இந்த ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கின்ற போரில் ஈடுபட்டவராக பூட்டின் கருதப்படுகிறார். ஐரோப்பாவிற்கு சென்றால் கைது செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கின்ற பூட்டின் அவர்களை ஒரு செங்கம்பல வரவேற்பு கொடுத்து வரவேற்றது என்பது பலருடைய கண்டனங்களையும் வெளிப்படுத்த ஏதுவாக இருந்தது. அதற்குரிய காரணம் அவ்வாறான நிலையில் ஒரு உக்ரைனின் பங்களிப்பு இல்லாமல் ஒரு முயற்சியை செய்கின்ற நிலையாக இருந்தாலும் இன்று நடைபெறப்போகின்ற சந்திப்பு மாறுதல்களை ஏற்படுத்தும். உக்ரைன் ஜனாதிபதி அவர்கள் கடந்த முறை அமெரிக்காவுக்கு வந்த பொழுது இடம்பெற்ற சம்பவத்தை எடுத்து பார்த்தோமானால் ஒரு வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பு இவ்வாறான ஓவல் ஆபீஸ் எனப்படுகின்ற அந்த அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பு இவ்வாறாக வரலாற்றில் இவ்வாறும் நடந்தது இல்லை. அவ்வாறாக அவர் அவமதிக்கப்பட்டது மாத்திரமில்லாமல் அதற்கு பிறகு நடைபெற இருந்த மதிய உணவு போன்றவை எல்லாம் ரத்து செய்யப்பட்டு அவர் உடனடியாகவே நாடு அந்த தனது நிகழ்ச்சி நிரலை மாற்றியிருந்தார். நேட்டோவில் இணைவது என்பது உக்ரைனால் இயலாத விடயம் என்பது ஏற்கனவே அறியப்பட்ட விடயமாக இருப்பது. நேட்டோவில் இணைந்தால் நிச்சயமாக அது ரஷ்யா தொடர்ந்தும் தலையடியாக இருக்கும் என்றால் ரஷ்யாவின் எல்லை நாடு உக்ரைன். ஆனால் நேட்டோ உத்தரவாதம் பெறப்படுவது என்பது உக்ரைனால் ஒரு கோரிக்கையாக அல்லது முதலாய கோரிக்கையாக வைக்கப்படும். எவ்வாறென்றால் இனிவரும் காலங்களில் ரஷ்யா இவ்வாறு தாக்குதலை நடத்தாது என்பதற்கு நேட்டோவும் அமெரிக்காவும் உத்தரவாதம் தருவது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்திருந்தார் வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இன்றைய தினம் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியை சந்திக்கவிருக்கின்றார். இது பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. வெள்ளிக்கிழமை அலஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்திருக்கின்றார். அவர்களுடைய சந்திப்பு பற்றி குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக இது உலகால் இந்த போர் முடிவுக்கு யுக்ரைன் போரின் 4 ஆண்டுகளாக தொடர்கின்ற உக்ரைன் ரஷ்ய போரின் முடிவுக்கான ஒரு சந்திப்பாக எதிர்பார்க்கப்பட்டது. பல முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்டாலும் அவற்றிற்கு மாறாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிச்சயமாக ஒரு தோல்வி நிலையில் இந்த சந்திப்பை சந்தித்திருக்கின்றார் என்கின்ற ஒரு அபிப்பிராயத்தை உலகளாவில் ஏற்படுத்தியதாக இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதற்கான காரணங்கள் பல. முதலாவது, இன்று ஐரோப்பாவிற்கு சென்றால் கைது செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கின்ற பூட்டின் அவர்களை ஒரு செங்கம்பல வரவேற்பு கொடுத்து வரவேற்றது என்பது பலருடைய கண்டனங்களையும் வெளிப்படுத்த ஏதுவாக இருந்தது. அதற்குரிய காரணம் பல தடைகளை விதித்திருக்கின்றது அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள் ரஷ்யா மீது. ஏனென்றால் இந்த ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கின்ற போரில் ஈடுபட்டவராக பூட்டின் கருதப்படுகின்றார் அல்லது ரஷ்யா கருதப்பட்டு அதற்கான உதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தன. அவ்வாறான ஒரு நாட்டோடு ஒரு சமரச ஒப்பந்தத்திற்கு போவதற்கு முன்பாக அந்த நாட்டு ஜனாதிபதியை சந்திக்கின்ற பொழுது செங்கம்பல வரவேற்பு கொடுக்கப்படுவது என்பது அவர்களை ஒரு மேதக நிலையில் வைத்திருக்கின்றது போன்ற ஒரு செயற்பாடு என்பது நிச்சயமாக கண்டனத்திற்கு பல அமெரிக்கர்களால் கண்டனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. காரணம், அந்த செங்கம்பலத்தை விரிப்பவர்களாக அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருந்திருந்தார்கள் இவர் வருவதற்கு முதல் ஏற்பாடு செய்வதில் அந்த நிகழ்வில். எனவே அது ஒரு தளத்தில் இடம்பெற்றபடியால் அது பெரிய கண்டனத்திற்கு உள்ளாகி இருந்தது. இரண்டாவதாக, இந்த பேச்சுவார்த்தை என்பது 2 போரிடுகின்ற நாடுகளுக்கு இடையே இடம்பெற வேண்டும். எனவே இது ஒரு பேச்சுவார்த்தை அல்ல, ஆனால் ஒரு போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு
செய்வதற்காக தானும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முயல்வார்கள் என்று எதிர்பார்த்த பொழுதும் அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் முற்று பெற்ற ஒரு மகாநாடாக அல்லது சமிட்டாக அது அமைந்திருந்தது. அதற்கான காரணங்கள் பல அங்கே அவர்களிடையே இடம்பெற்ற உரையாடல்களில் இந்த முடிவும் ஏற்படாத தன்மை ஏற்பட்ட பொழுதும் தான் இதை அதாவது இல்லை என்ற ஒரு சிறந்த கூட்டமாக கருதுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும், அதே நேரம் பூட்டின் அவர்கள் தான் இந்த விவகாரத்தை இரண்டு தரப்புக்குமே உக்ரைன் சார்ந்த விடயத்தில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்காக நிகழ்ச்சியாகவும் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இருந்த பொழுதிலும் இங்கே இடம்பெற்ற விவகாரங்கள் எவ்வாறு பார்க்கப்படுகின்றன என்று சொன்னால் இப்பொழுது இவ்வாறு எடுக்கலாம். இது உண்மையிலேயே பொருந்தாத உதாரணமாக இருக்கும் என்றால் இது ஒரு நாடு இருந்த பொழுதிலும் இலங்கை பேச்சுவார்த்தைக்கு இந்தியாவும் இலங்கை அதாவது ஜி.ஆர். ஜெயவர்தனாவும் ராஜீவ் காந்தியும் தமிழர் தரப்பு விடயத்திற்கு இவ்வாறு ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட முனைந்தார்களோ அவ்வாறான நிலையில் ஒரு உக்ரைனின் பங்களிப்பு இல்லாமல் ஒரு முயற்சியை செய்விக்கின்ற நிலையாக இருந்தாலும் இன்று நடைபெறப் போகின்ற சந்திப்பு மாதத்தை ஏற்படுத்தும். எனவே இருந்த பொழுதிலும் இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இறுதியாக பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுதும் சுமார் 12 நிமிடங்கள் நடைபெற்ற அந்த இருவருடைய அந்த முன்னுரையிலும் 9 நிமிடங்கள் பூட்டினுடையதாகவும் பூட்டின் அமெரிக்காவின் பழைய அரசை சாடியதாகவும் அல்லது பல தங்களுடைய நிலைகளை எடுத்து கூறியதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சாதாரணமாக 3 நிமிடம் கடைசியில் வெறுமனே ஒரு பேச்சை பேசியதாகவும் இருந்தது. எனவே அவருக்குரிய மரியாதை என்பது தற்பொழுது சற்றே குறைந்து வருகின்ற நிலையை காட்டுகின்றது என்றால் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திவிட்டு அதற்கு மாறாக செயற்படுகின்ற ஒருவராக வெற்றிக்கனியை கொண்டு வருவேன் என்று போட்டு இல்லை அது நாங்கள் அதை பற்றி பிறகு பேசுவோம் என்கின்ற நிலைக்கு செல்கின்ற ஒருவராகவும் மற்ற தனது ஆதரவு தரப்பை அல்லது தனது அணிசேர் தரப்பை ஒரு பதட்ட நிலையில் வைத்திருப்பதாகவும் குறிப்பாக இந்த சந்திப்பிற்கு முதல் ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே கோரிக்கை விடுத்திருந்தன. இந்த சந்திப்பு என்பது உக்ரைன் கலந்து கொள்ளாத ஒரு சந்திப்பாக இருந்திருக்க கூடாது. உண்மையிலேயே பூட்டினை சந்திப்பதாக இருந்தால் இரு தரப்பும் தான் பேச வேண்டும், நீங்கள் நடுநிலையில் இருக்கலாம் என்று இருந்த பொழுதும் அதனை தட்டி கழித்திருந்தார். எனவே இது ஒரு தலைப்பட்ச முயற்சியாகவும் அதே நேரம் உக்ரைனால் மறக்க முடியாத ஒரு முயற்சியாகும். இங்கே உள்ள விடயம் என்னவென்றால் உக்ரைன் இந்த போரில் ஈடுபட வேண்டும் என்றால் அமெரிக்க ஆதரவு என்பது தேவை. அப்பொழுது உக்ரைன் மிகவும் ஒரு பதட்டமான நிலையில் இருக்கின்றது. இதனை நாங்கள் உக்ரைன் ஜனாதிபதி அவர்கள் கடந்த முறை அமெரிக்காவுக்கு வந்த பொழுது இடம்பெற்ற சம்பவத்தை எடுத்து பார்த்தோமானால் ஒரு வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பு இவ்வாறான ஓவல் ஆபீஸ் எனப்படுகின்ற அந்த அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பு இவ்வாறாக வரலாற்றில் இவ்வாறும் நடந்தது இல்லை. அவ்வாறாக அவர் அவமதிக்கப்பட்டது மாத்திரமில்லாமல் அதற்கு பிறகு நடைபெற இருந்த மதிய உணவு போன்றவை எல்லாம் ரத்து செய்யப்பட்டு அவர் உடனடியாகவே நாடு அந்த தனது நிகழ்ச்சி நிரலை மாற்றியிருந்தார். இதற்கான காரணமாக இன்னொரு காரணம் இருக்கின்றது. இந்த உப ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர்கள் ஜனாதிபதியின் ஒரு வாயாக செயற்பட்டது அல்லது வாய்மொழியாக செயற்பட்டது. அவர் தான் அதற்கு அந்த எரிகிற எண்ணெயில் நெருப்பை ஊற்றுவதாக இருந்திருந்தார். அவ்வாறான நிலைமைகள் இல்லாமல் இனிவரும் சந்திப்புகள் இடம்பெறும் என நம்புவோம். இப்பொழுது இன்றைய தினம் சந்திக்கவிருக்கின்றார் செலன்ஸ்கி, உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க இருக்கின்றார். அவரை மட்டுமல்ல ஐரோப்பிய தலைவர்களையும் சந்திக்க இருக்கின்றார். இவர்களுடைய சந்திப்பு ஒரு நிரந்தரமான தீர்வை கொண்டு வரும் என்று நம்புகின்றீர்களா? இந்த சந்திப்பு பல விடயங்களை அதாவது ஒழுங்குபடுத்துவதற்கு அமைவாக போகின்றது. முதலில் ஒரு போர் நிறுத்தம் தேவை. போர் நிறுத்தம் இல்லாத இவ்வாறான பேச்சுவார்த்தைகளின் பொழுது மேலும் பல பகுதிகளில் போர்கள் தொடரக்கூடிய அல்லது எதிர்பாராத தாக்குதல்கள் நிகழக்கூடிய அல்லது முக்கியமானவர்கள் இலக்கு வைக்கக்கூடிய செலன்ஸ்கி கூட இலக்கு வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக இவர்கள் பல கோரிக்கைகளை விடுப்பார்கள். அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் வருவதற்கு முன்பே ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுகின்றார். என்னென்றால் உக்ரைன் கிரிமியா பகுதியை மீண்டும் இணைப்பதை கைவிட என்ற நம்பிக்கையை கைவிட வேண்டும். அதே போன்று நேட்டோவுடன் இணைகின்ற நம்பிக்கையையும் கைவிட வேண்டும் என்று.
இதில் முதலாவது கிரிமியா என்பது அதனுடைய ஒரு பெரிய நிலப்பரப்பு, ஒரு தீவகம் சார்ந்த நிலப்பரப்பு போன்றோ அல்லது ஒரு குடா சார்ந்த நிலப்பரப்பு போன்றோ தொடுகை இல்லாத ஒரு பெரிய நிலப்பரப்பாகவும் உக்ரைனின் ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்த பொழுதும் 2014-2015 ஆண்டுகளில் அது கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த சண்டைக்கு முதல் நடைபெற்ற, அதாவது கிரிமிய கிளர்ச்சியாளர்களுடன் ரஷ்ய படைகள் இணைந்து செய்த சண்டையாக அது இருந்திருந்தது. அந்த இடத்தை சில வேளைகளில் விட்டுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களில் அல்லது விட்டுக் கொடுப்பான ஏதுக்களில் உக்ரைன் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு பகுதி அந்த கால நீடிப்புகளை பெறுவதற்கான ஒரு கருத்தியலை மேற்கொள்வதற்கான ஒரு தளத்தை அது ஏற்படுத்தலாம். மாறாக நேட்டோவில் இணைவது என்பது உக்ரைனால் இயலாத விடயம் என்பது ஏற்கனவே அறியப்பட்ட விடயமாக இருப்பது. நேட்டோவில் இணைந்தால் நிச்சயமாக அது ரஷ்யா தொடர்ந்தும் தலையீடியாக இருக்கும் என்றால் ரஷ்யாவின் எல்லை நாடு உக்ரைன். ஆனால் நேட்டோ உத்தரவாதம் பெறப்படுவது என்பது உக்ரைனால் ஒரு கோரிக்கையாக அல்லது முதலாய கோரிக்கையாக வைக்கப்படும். எவ்வாறு என்றால், இனிவரும் காலங்களில் ரஷ்யா இவ்வாறு தாக்குதலை நடத்தாது என்பதற்கு நேட்டோவும் அமெரிக்காவும் உத்தரவாதம் தரும் என்று அவ்வாறான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும் என்று சொன்னால், இந்த போர் தொடங்குவதற்கு முன்பே ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருந்தது கிரிமியா போரின் பின்னான காலத்தில். அதாவது ரஷ்யா மீண்டும் உக்ரைனை ஆக்கிரமிக்க முயற்சிக்காது என்று. எனினும் ரஷ்யா படைபலங்களை நகர்த்திய பொழுது 4 ஆண்டுகளுக்கு முதல் மேற்குலகமே ஒரு தாக்குதலை நடப்பதற்கு ரஷ்யா ஆரம்பமாகின்றது என்கின்ற பொழுது ரஷ்யா இல்லை நாங்கள் சாதாரண பயிற்சி நடவடிக்கைகளில் தான் ஈடுபடுகின்றோம் என்று விட்டு திடுமென தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். அது போன்றதொரு நம்பிக்கையற்ற செயலில், ஒரு ஒப்பந்தம் இருக்கும் பொழுது நம்பிக்கையற்ற செயலில் ரஷ்யா மீண்டும் ஈடுபடாதவாறான ஒரு ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பார்கள். இருந்த பொழுதிலும் இங்கே வலியுறுத்தப்பட போகின்ற ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், இரு தரப்பும் பேச்சுக்களில் ஈடுபட வேண்டும். அமெரிக்கா நிச்சயமாக ஒரு நடுநிலைத்தன்மையை பேண வேண்டும் என்பது. அதாவது உக்ரைன் பேச்சுக்கு நேரடியாக பேச்சு மேசையில் ரஷ்யாவுடன் இருக்க வேண்டும், அவ்வாறான பேச்சு இடம்பெற வேண்டும் என்று. ஆனால் ஏற்கனவே இந்த ரஷ்ய ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பும் அவருடைய பேச்சும், அல்லது அடுத்த முறை நாங்கள் மாஸ்கோவில் சந்திப்போம் என அவர் குறிப்பிட்டு சென்றதும், இவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே ஒரு வீழ்ச்சி நிலையில் அல்லது இவர் பற்றிய தகவல்கள் ஏதாவது ரஷ்யாவிடம் இருக்கின்றதா, அதனால் தான் ரஷ்யா இவருக்கு அல்ல ரஷ்யாவிற்கு இவர் பயப்படுகின்றாரா என்கின்ற கேள்விகள் இல்லாமல் நிற்கின்றது. எனினும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு அமைதிக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த சந்தர்ப்பம் தொடரும் என நம்புவோம். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.